சமீபத்தில் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கக்கூடிய கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவங்க ரூமில் இருந்த ஒரு பென்ட்ரைவை இப்போ எடுத்து அதில் இருக்க சில விஷயங்களை போட்டு பார்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு மிகப்பெரிய சோகத்திலையும் கண்ணீர்லையும் மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சன் டிவி டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய கயல் சீரியல் நடித்து மக்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் சுபாஷினி. ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் வாய்ப்பு கிடச்சி அது மூலயமா பெரிய வாய்ப்பு அவங்களுக்கு தேடி வரல. அதுக்கப்புறம் சின்ன திரைக்கு வந்தாலும் கயல் சீரியல் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் இவங்களை சேர்த்துருக்கு. சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய சுபாஷினி அவங்க கணவர் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ், வீலாக் பண்ணுறது, ட்ரிப் போகிறது, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, இதை தான் அவங்களோட ஆஸ் யூஷுவல் ஒர்க்காகவும் வச்சுருந்துருக்காங்க. இதுக்கடியில் ஷூட்டிங்காக பெங்களூர்லேருந்து தனியாக வந்து இப்போ சென்னை ஐயப்பன் தாங்கல்ல அடுக்குமாடி குடியிருப்பில் இவங்க வசித்து வந்திருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவங்க தற்கொலை பண்ணி வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய பிரிவு தன்னை ரொம்பவே பாதிக்குது, எந்த ஒரு இடத்துலையுமே தப்பான முடிவு எடுக்கக்கூடிய ஆளே இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் சுபாஷினியோட கணவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கயல் சீரியல் சுபாஷினிக்கு வரப்போகிற 12ஆம் தேதி பிறந்த நாள் வருது. அதை விட முக்கியமானது ஏப்ரல் 21ஆம் தேதி இவங்க 2 பேருக்கும் 2வது வருஷத்துக்கான திருமண நாளும் வருதாம். அதுக்காக தன்னோட கணவருக்காக எக்கச்சக்கமான சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகவும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளுமே அவங்க ஷாப்பிங் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் அவருடைய கணவர் இப்போ ரீசெண்டாக எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸுக்கு பேட்டி கொடுக்கும்போது பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட சுபாஷினி திடீர்னு எதுக்காக இறந்து போனாங்க, கணவர்கள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, அது மட்டும் இல்லாமல் வீடியோ கால் பேசிட்டு தான் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யூகங்கள் அடிப்படையில் சம்மந்தமே இல்லாமல் அவருடைய கணவர் மேலே பழைய சுமத்திருக்காங்க. ஆனால் தன்னோட கணவர் மேலே அவங்க எந்தளவுக்கு ஆசை வச்சுருக்காங்க, தான் மேலே கணவர் எந்தளவுக்கு அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுற விதமாக அவங்க அறையில் ஒரு பென்ட்ரைவ் ஒன்று இருந்திருக்கு. அந்த பென்ட்ரைவ் எடுத்து போட்டு பார்க்கும்போது அவங்களுடைய கணவருக்காக அவங்க பர்த்டேக்காகவும் அவங்களுடைய வெட்டிங் டே ஆனிவர்சரிக்காகவும் எக்கச்சக்கமான வீடியோ கிளிப்பிங்ஸ், ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையும் ஒரு மிகப்பெரிய வீடியோ மெசேஜாக ஷேர் பண்ணி தன்னோட கணவருக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை ரெடி பண்ணி அந்த பென்ட்ரைவில் வச்சுருந்துருக்காங்க. தன்னோட கணவர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்து அந்த வீடியோவை போட்டு காமிச்சு கணவருக்கு அவருடைய அந்த வெட்டிங் டே விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கான எல்லா டெம்ப்ளேட்ஸ், அந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ், இது எல்லாமே இந்த பென்ட்ரைவில் ஸ்டோர் ஆகிருக்கு. இவங்க திருமணத்தப்போ மட்டும் இல்லை, இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் பழக ஆரம்பிச்சு எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, அதையும் கூட அந்த பென்ட்ரைவில் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இந்த அளவுக்கு தான் கணவர் மேலே அன்பும் அபிப்பிராயமும் வச்சிருக்கக்கூடியவங்க எதுக்காக கணவர் விட்டு பிரிஞ்சு இப்போ தற்கொலை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமானவங்க இப்போ உங்களை அனுதாபங்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். அதே மாதிரி தன்னுடைய மனைவியை கணவர் பிபின் சந்திரா எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்ட்டில் இந்த உலகத்தில் நீ இல்லை அப்படிங்கிற விஷயத்த என்னால் ஏற்றுக்கவே முடியல, தயவு செஞ்சு நீ என் கூட வந்துரு, எப்போவுமே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த உலகத்தை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவியே, இப்போ உலகத்தை சுற்றி பார்க்க நீ போயிட்டியா அப்படிங்கிற மாதிரியும், உன்னை மாதிரி என்னை யாருமே லவ் பண்ணதில்லை, நானும் உன்னை விட வேறு யாருக்கிட்டையும் இந்த அளவுக்கு அன்பை காமிச்சதில்லை, உன்னோட அன்பு எனக்கு நிரந்தரமாக தேவைப்படுது, என் கூடயே வந்துடு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணி மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.